அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி திக்ரு தான், ரெண்டே ரெண்டு வார்த்தை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களால் பெரிய பெரிய அமல்கள் செய்ய முடியறதில்ல, சின்ன அமலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் சின்ன அமலை முடிச்சிடுறேன், பெரிய அமலை மட்டும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இந்த அமல் எல்லோருமே செய்யலாம். இன்னும் பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் ஓதிடுங்க. அது மட்டுமல்ல, ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏன்னா இந்த ரெண்டும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தை, அல்லாஹ் மறுக்காம தரக்கூடிய வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை இன்னைக்கு நீங்கள் 50 தடவை நீங்கள் ஓதிடுங்க. பெரிய அளவில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிசுக்கையும் இன்னும் பெரிய அளவில் மகிழ்ச்சியான செய்தியையும் அல்லாஹ் தருவான். 2 நிமிஷத்தில் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் அருட்கொடைகளையும் நிரப்பக்கூடிய அந்த உன்னதமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் யா அல்லாஹு யா முஹம்மது. அல்லாஹுவையும் நம்ம அழைக்கிறோம், நபி முஹம்மதையும் நம்ம அழைக்கிறோம். இந்த 2 வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா, இரு உலகத்திலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அடையணும்னு நினைச்சாலும் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த 2 வார்த்தையை தஸ்பீஹ் செய்கிறோம்? கண்டிப்பாக அது கேள்விக்குறிதான். இதனுடைய மகத்துவங்கள் நமக்கு நிறைய தெரியும், ஆனால் நம்ம மறந்து போயிடுறோம். ஏன் அப்படின்னா, ஷைத்தான் நம்மளை அதை செய்ய விடாமல் தடுப்பான். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு ஒரு திக்ர் இருக்குது. அதனுடைய மகத்துவங்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட தெரியும். அது இல்லாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை நம்மள எத்தனை பேர் தஸ்பீஹா நம்ம சொல்லிட்டு வர்றோம் அன்றாடம் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா ஷைத்தான் உன்னதமான வார்த்தைகளை சொல்ல விட மாட்டான். நம்ம நல்லதை அடைந்து கொள்வது ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ மறதியை ஏற்படுத்துகிறான், அதன் மீது ஆர்வத்தை குறைக்கிறான். அதே மாதிரி தான் யா அல்லாஹு யா முஹம்மத் அப்படிங்கிற 2 வார்த்தைக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு. இந்த 2 வார்த்தையை மட்டுமே நம்ம உயிர் மூச்சா நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே போதும். இந்த 2 உலகத்திலையுமே நம்ம நினைக்கிறத விட சிறந்த வாழ்க்கையை நம்மளால் பிடித்து கொள்ள முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வார்த்தையை இந்த புனிதமிக்க ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 50 முறை நீங்கள் ஓதி பாருங்க. அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 நிமிஷம்தான். அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்குள்ள உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எல்லாம் சீராக்குவான். உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவிகளை கொடுப்பான். அது மட்டும் இல்லை, நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் அந்த நற்செய்தியை கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே அதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வோடு சேர்த்து நபி முஹம்மதையும் அழைக்கிறோம் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியப்படுவான். அல்லாஹினுடைய முஹப்பத்தை சம்பாதிக்கக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ்வின் பக்கத்தில் நம்முடைய ரசூல்லாவை வைக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கலிமாவிலேயே லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு இருக்கு. இந்த மகத்தான வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை தர்றேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட வார்த்தை? அது மட்டுமல்ல, மக்கள் இந்த ஒரே வார்த்தையை சொன்னாலே போதுமா, எல்லாமே நிறைவாக கிடைக்குமா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையோடு என்னுடைய உம்மத்துக்கள் நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் பயப்படுறேன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே அது போதுமானதான். மறு உலகத்திற்கும் போதுமானதான், இந்த உலகத்திற்கும் போதுமானதான். அப்போ ரசூல்லா சொன்னாங்களாம், இதோடு நிறுத்திட்டா மற்ற அமல்களுடைய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்காம போயிருமோ, இந்த விஷயத்தை அவங்க புரிந்து கொண்டா அப்படின்னு பயப்பட்டாங்களாம். அந்த அளவு இந்த வார்த்தைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமா நாளில் இந்த 2 வார்த்தையும் ரொம்ப இலகுவான வார்த்தை தான். 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் 50 முறை நீங்கள் சொல்லி முடிச்சிருங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான துவாக்களை நீங்கள் கேளுங்க. உங்களுடைய சிரமத்தை லேசாக்கும்படி கேளுங்க. உங்களுக்கு ரிசுக்கை தாராளமாக அல்லாஹ் கொடுக்கணும்னு கேளுங்க. ஆரோக்கியத்தை கேளுங்க, அழகை கேளுங்க, அன்பை கேளுங்க. அத்தனையுமே அல்லாஹ் தஆலா வாரி வாரி வழங்குவான். ஏன்னா இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அல்லாஹினுடைய
அத்தனை திருநாமங்களும் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட திருநாமம், அல்லாஹ் தஆலா சொல்லப்படாமல் ரகசியமாக வச்சிருக்கிற திருநாமம் அப்படின்னு அத்தனை பெயரையுமே நம்ம சேர்த்து கொண்டு அழைக்கிறோம். அதனால தான் நம்ம எப்பவுமே அல்லாஹ்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையும் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்முடைய ரப்பு நம்ம எல்லோருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவோம். எனவே இன்றைக்கு இந்த திக்ரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த திக்ரை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, இன்னும் நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி மற்றும் இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களோட ஆர்டரை இப்போவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.